நீங்க நினைக்கலாம், நீங்க மட்டும் தான் வந்து அடிச்சுக்கிறீங்க இந்த காதல. என்னாச்சு? என்ன நடக்கும்? அப்படிங்கிறத நினச்சு தவிச்சிட்டுருக்கீங்க. உங்க பெர்சன் இல்ல அப்படின்னு நினச்சீங்கன்னா, அது முற்றிலும் தவறான எண்ணம். ஏன்னா, இந்த பெர்சன் உங்ககிட்ட பேச துடிச்சிட்டுருக்காங்க. மெயினா உங்ககிட்ட வந்து காதல சொல்லி இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்க்கணும். இட்ஸ் லைக் இஸ் தேர் எ செகண்ட் சான்ஸ்? அதான் பாட்டம் டெக் எனர்ஜி. உங்ககிட்ட பேச துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நொடி. உங்கள வந்து இன்னுமே அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. உங்களோட அருகாமைய, உங்களோட சுவாசத்த, உங்களோட வாசத்த எல்லாத்தையுமே அவங்களால சென்ஸ் பண்ண முடியுது. என்னோட கேமரா ப்ளர் ஆகுது ஆஃப்டர் லாங் டைம். ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்களோட கண்கள் கலங்கியிருக்கு. அவங்களால தெளிவா பார்க்க முடியல. ஏன்னா, ஃபுல்லா வருத்தம். என்ன வருத்தம்? உங்களுக்கு பண்ண துரோகம். அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, உங்ககிட்ட ஏன் பேச துடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க மௌனமானதுக்கு காரணம் வந்து அவங்க ஃபாதர் ஃபிகர் பண்ண துரோகம். எப்படின்னா ரொம்ப குரூரமா ஏதோ ஒரு விஷயம் அவங்க பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி த டெவில் எனர்ஜி. மேபி ஸ்பெல் பண்ணியிருக்கலாம். இல்லைனா வந்து யாரோடையோ கை கோத்து இந்த பர்சனை வந்து ரொம்ப என்ன சொல்றது, கீழ்த்தனமான சில வேலைகள் செஞ்சுருக்காங்க. மேபி அவங்கள பிளாக் பண்ணியிருக்கலாம், இல்லை லிட்ரலாக வந்து ஆள் வச்சு அடிச்சிருக்கலாம், சம்திங் லைக் தட். ஒரு அப்பா பண்ண முடியாத ஒரு காரியத்தை அவங்க அப்பா பண்ணியிருக்காங்க. பச்சை துரோகம். இது வந்து அவங்க மட்டும் பண்ணல. ஒரு டெவில் எனர்ஜி நிச்சயமாக ஸ்பெல் ஒர்க். அப்படி இல்லைனா ஏன்னா அவங்க கால் கை உடையணும் அப்படின்னு ஸ்பெல் பண்ணியிருக்காங்க. இல்லைனா வந்து அவங்க எங்கேயாவது போகும்போது அவங்களுக்கு ஏதாவது ஆயிடணும், அப்போ வந்து வீட்டோட கிடப்பான், அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து கார்னர் பண்ணுறது, ஜாப் விஷயத்தில் பிளாக்மெயில் பண்ணுறது, சம்திங். இது வந்து இந்த அப்பா ஃபிகர் மட்டும் பண்ண கிடையாது, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது அப்பா ஃபிகராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மேபி யாராவது ஒரு காமிக் எனர்ஜி, சீக்ரெட் சொசைட்டி இந்த மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே கொஞ்சம் வி ஆர் அவேர் ஆஃப் இட். ஸோ யாரோ ஒருத்தங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்க. என்ன மாதிரி காரியம் பண்ணி கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப பச்சை துரோகம். யாருமே இந்த மாதிரி யோசிக்க கூட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பச்சை துரோகத்தை பண்ணாங்க. எஸ்பெஷலி ஃபாதர் ஃபிகர். இந்த கார்டு வந்து ஃபுல்லாக ஃபாதர் ஃபிகர் பண்ணுற துரோகம். ஸோ இதனால தான் அவங்க வந்து உங்களை விட்டு விலகி இருந்ததோ, இல்லை உங்ககிட்ட திடீர்னு பேச முடியாமல் போனதுக்கான மேபி அவங்கள வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டியிருக்கலாம், அடைச்சிருக்கலாம். இல்லைனா அவங்க வந்து மனநிலை பாதிக்கப்படுற மாதிரி ஏதாவது செஞ்சுருக்கலாம், சாப்பாட்டில் ஏதாவது கலந்து கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நம்ம நார்மல் ஹியூமன்ஸ் வந்து திங்க் பண்ண மாட்டோம். அதாவது உண்மையான அப்பா அவங்களுக்கு தான் இந்த பையன் பிறந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், பண்ண மாட்டாங்க. இது டாபிக் வேறு பக்கம் போகும், நமக்கு அது தேவையில்லாத வேலை. ஸோ இந்த மாதிரி ஒரு துரோகத்தினால தான் அவங்க வரல. இப்போ ஏன் வர துடிக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இட்ஸ் லைக் நீங்கள் போயிடுவீங்களோ, உங்களை இழந்துருவோன்ற பயம் வந்து இப்போ இதெல்லாம் தாண்டி அவங்க மனசுக்குள்ள தட்ஸ் கால்ட் டிவைன், தட்ஸ் கால்ட் யூனிவர்ஸ். அதுதான் இங்கே வந்து நம்ம கவனிக்கணும். ஏன் இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு துடிப்பு வருது அப்படின்னா, உங்களை இந்த தடைகளையும் தாண்டி அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. ஐ கேன் ஃபீல் யூ அப்படின்றாங்க. மேபி நீங்கள் விலகி போயிட்டீங்கன்னு கூட சொல்லலாம், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கூட போய் சொல்லியிருக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து வேறு யாரையோ லவ் பண்ணுறீங்கன்னு ஒரு மாஃப்ட் ஃபோட்டோ காமிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் நடக்காதா? இட்ஸ் ரொம்ப கேஷுவலாக நடக்குது இப்போது. நம்ம அந்த மாதிரி ஒரு உலகத்தில் தான் இருக்கோம். உங்களுக்குலாம் தெரியாமல் இருக்கலாம். பட் கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் யாராவது அந்த மாதிரி பண்ணுறவங்க இருப்பாங்க. நம்ம சுற்றி தான் இருக்காங்க எல்லோரும். தட்ஸ் கால் சீக்ரெட் சொசைட்டி. ஸோ ஐ விஷ் ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் யூ. இப்போ வந்து வருத்தப்படுறாங்க. இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. உங்களோட காதலை, உங்களோட உண்மையான நேசம் இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியறது. ஏன் என் துரோகம் உடஞ்சிருச்சா? கேட்போம், பிரபஞ்சத்துக்கிட்டேயே கேள்வி கேட்போம். நீங்கள் வந்து ரொம்ப கவலைப்பட வேண்டாம். நீ யூஸ்வலாகவே ரொம்ப வருத்தப்படுவ. இப்போ நீ வந்து என்ன நிலைமையில் இருக்கியோ எனக்கு தெரியல. இதெல்லாம் உனக்கு சொல்லணும் அப்படின்னு நான் துடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதனால் இப்போ வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க உங்களை? என்ன சொல்ல விரும்புகிறாங்க? இந்த துரோகத்தினால தான் உங்களை விட்டு போயிட்டேன்னாங்க. எதனால் உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க? கிளாரிட்டி, பேஜ் ஆஃப் சோர்ஸ். உங்கள் காதல், இந்த பர்சன் நிச்சயமாக உங்களை பற்றி ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. மேபி வந்து லிட்ரலாக நான் வந்து இந்த ரீடிங்கே ரொம்ப ட்ராமேட்டிக்காக போகுது எனக்கு தெரியல. பட் இந்த பர்சன் வந்து நிச்சயமாக ஸ்பை பண்ணியிருக்காங்க. இல்லைனா வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கொஞ்ச நாள் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இல்லைனா லிட்ரலாக இந்த பர்சன் வந்து ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவை ஹையர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆக்சுவலான்னு தெரிஞ்சிருந்திருக்காங்க. அந்த தெரிஞ்ச உண்மை, யூஆர் சச் அ ஸ்வீட் ஹார்ட். அவங்க தெரிஞ்சுக்கிட்ட உண்மை எது அப்படின்னா, அவங்க தான் இப்போ குரூரமானவங்க, நீங்கள் ரொம்ப அப்பழுக்கு இல்லாத ஜீவன். அதுதான் அவங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அதனால தான் இப்போ திரும்ப வர துடிக்கிறாங்க, உங்ககிட்ட பேச துடிக்கிறாங்க. இதை வந்து ஸ்டாக் பண்ணியிருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்களை பற்றி கேட்டிருக்கலாம். இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ராட்சசன், த பீஸ்ட்.
அவங்க பீஸ்ட், நீங்கள் த பியூட்டி. ஸோ அவங்களுக்கு இப்போ புரிஞ்சிருச்சு நீங்கள் எவ்வளோ வந்து பிளெஸ்டு சோல், இல்லைனா வந்து எவ்வளோ அழகான அன்பான காதல் இருக்குது உங்ககிட்ட, ஒரு பரிசுத்தமான காதல் இருக்குது. மேபி நான் சொன்னது உண்மையாக கூட இருக்கலாம். இந்த பர்சனோட அப்பா வந்து உங்களை பற்றி ஒரு மாஃப்டு ஃபோட்டோவை காமிச்சிருக்கலாம். இந்த பர்சன் லிட்டரலாக வந்து ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவை ஹையர் பண்ணி இது உண்மையான்னு கேட்டிருக்கலாம். அந்த ஃபோட்டோவில் இருக்கவன் வந்து ஏஐ க்ரியேட் பண்ணுற இமேஜ்லலாம் அப்படி ஒருத்தன் இல்லவே இல்லை அப்படின்னு அந்த ஏஜென்ட் சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? அட எங்கள் அப்பா அம்மாவா நீ அப்படின்னு எங்கே திரும்பியிருக்கும் அந்த கோபம்? ஆப்வியஸாக அவங்க ஃபாதர் மேலே தான். ஸோ இது வந்து அவங்க தனியாக பண்ண கிடையாது, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோடு சேர்ந்து பண்ணியிருக்காங்க இந்த தில்லு முள்ளு வேலையை. ஆனால் இப்போது உண்மை வெளியே வந்து விட்டது. அதனால தான் உங்களை உங்ககிட்ட திரும்பி வர ஹெவிலி பேர்டன்ட். இது வந்து அவங்களுக்கு எப்படின்னா இது எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க. அந்த இடத்த விட்டு இதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு உங்ககிட்ட வரணும்னு துடிச்சிட்ருக்காங்க. இட்ஸ் லைக் பேஜ் ஆஃப் சோர்ஸ் வந்து உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறாங்க. 2 தடவை பேஜ் ஆஃப் சோர்ஸ் வந்துருச்சு. அவங்க தெரிஞ்சுக்கிட்ட உண்மையை உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறாங்க. இதனால தான் நான் சொதப்பிட்டேன், இல்லைனா நான் ஒழுங்காக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்ல விரும்புகிறாங்க. இதெல்லாம் தான் நடந்தது என் வாழ்க்கையில், இதுதான் நம்ம பிரிவுக்கான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த மெசேஜ் என்ன சொல்கிறாங்க? ஹேவ் ஐ லாஸ்ட் யூ, ஹவு குட் யூ எவர் ஃபர்கிவ் த மிஸ் ஐ ஹவ் மேட். ஸோ இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, கேட்பார் பேச்சை கேட்டு பண்ணியிருக்கலாம், இல்லைனா அந்த ஃபோட்டோ நம்பி பண்ணியிருக்கலாம். சம்திங் தே டிட். இந்த இந்த துரோகத்தை நம்பினாங்க கைண்ட் ஆஃப். கம்ப்ளீட்டாக உள் மனசு சொல்லிகிட்டே தான் இருந்தது. ஏன்னா அவங்க உங்களை ஃபீல் பண்ணிட்டே தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு போராட்டம் வந்துருச்சு. நான் ஃபீல் பண்ணுறது சரியா, இவங்க சொல்கிறது சரியா, ஒருவேளை நீங்கள் ஏமாத்துறவங்களோ, நான் தப்பாக ஃபீல் பண்ணணும், அப்படியே ஒரு போராட்டம். இப்போ அவங்க கேட்குற ஒரே கேள்வி, நான் உன்னை இழந்துட்டேனா, திரும்ப எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்குமா? ஏன்னா உன்னை நான் இழக்க விரும்பலை. அதுதான் அவங்க சொல்ல விரும்புகிற விஷயம். உங்களை இழந்துட அவங்க தயாராக இல்லை. ஏன்னா அப்போ அவங்களுக்கு தெரியும் உண்மை என்னன்னு. முன்னாடி அது அவங்களுக்கு தெரியல, இப்போது தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போது குற்றம் பண்ண அந்த ஒரு கில்ட்டும் இருக்குது. அதே சமயம் வந்து நீங்கள் அவங்க எவ்வளோ பிளெஸ்டு சோல் அப்படின்னும் பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு காதல் கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளோ அதிர்ஷ்டசாலி. ஆனால் நான் ஏன் இப்படி சொதப்பினேன்? நான் எந்த மூஞ்சை வச்சுட்டு இப்போ அவங்கக்கிட்ட போய் பேசுவேன்? இங்கே பாருங்கள், அவர் ரிலேஷன்ஷிப் ஹேஸ் எவால்வ் டு எ நியூ அண்ட் எக்ஸைட்டிங் பிளேஸ். ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ உங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப பக்குவப்பட்டுருச்சு. இந்த 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 பிரச்சனைனாலேயும் சரி, அவங்க புரிஞ்சுக்கிட்டதுனாலேயும் சரி, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பக்குவத்தை அடைஞ்சிருச்சு. அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தயாராகிட்டாங்க. அதனால் ரொம்ப கவலைப்படாதன்னு சொல்கிறாங்க. தேவையில்லாமல் ரொம்ப கவலைப்படாத, யூ வரி ஸோ மச் அப்படின்றாங்க. மை ஃபீலிங்ஸ் ஹேவ் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ தான் அதுதான் பழசில் உங்களை விட்டு போனாங்க. ஏன்னா வந்து இந்த துரோகத்தினால இப்போ அவங்களோட மனம் மாறி விட்டது. யூ வாக்ட் அவே அண்ட் ஐ ஸ்டில் ஹேவ் ஸோ மச் டு சே. நீங்கள் ஆஃப்டர் போய் மேபி அவங்க டைரெக்டாக அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம், இல்லைனா திடீர்னு மௌனமானதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் போராடி பார்த்துட்டு அமைதியாகிட்டீங்க. சரி, ஓகே, இதுக்கு மேலே நான் வந்து துரத்த தயாராக இல்லை, அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு நாள் எங்கிட்ட வர அன்றைக்கி நான் பேசிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் விலகி போயிட்டீங்க. ஆனால் நீங்கள் யாரையும் துரத்தலை. யூ ஆர் சச் அ பியூட்டிஃபுல் சோல். அதனால தான் இங்கே பியூட்டி அண்ட் பீஸ்ட் அந்த அனிமேட்டட் மூவி பார்த்துருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும். அந்த பீஸ்ட் வந்து அந்த பெண்ணை எவ்வளோ கொடுமைப்படுத்தின போதும் அங்கே வந்து ஒரு உண்மையான அன்பு இருக்கும். கடைசியாக தான் அவங்க போகும்போது தான், அவங்க விலகி போனதுக்கப்புறம் தான் அந்த பீஸ்ட்டுக்கு வந்து காதல் புரியும், எல்லாமே நடக்கும். ஸோ அதுதான் இங்கேயும் நடந்துகிட்ருக்கு. அங்கே வேறு சுச்சுவேஷன், இங்கே வேறு சுச்சுவேஷன். அங்கே ஒரு சாபம், இங்கே ஒரு அப்பா ஃபிகர். அது ஃபிகர் தான். நல்ல ஆம்பளைங்க யாரும் இந்த மாதிரி கேவலமான விஷயத்த பண்ண மாட்டாங்க. ஸோ இட்ஸ் அ ஃபிகர். 8 ஆஃப் காயின்ஸ். நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், இல்லைனா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இந்த காதல்லேருந்து உங்களோட எஃபர்ட் எடுத்து உங்களோட கரியரில் போட்டிங்க. என்னவோ பண்ணுங்கடா, எனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கிளம்பிட்டீங்க. ஸோ இந்த பர்சன் உங்ககிட்ட இன்னொரு சான்ஸ் கிடைக்குமா தயவு செஞ்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த எனர்ஜியை ஃபஸ்ட்டு நீங்கள் கிளைம் பண்ணுங்கள். இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுறதுக்கு என்ன சொல்லலாம்? ஐ கேன் ஃபீல் யூ. அதுவே நீங்களும் டைப் பண்ணுங்கள். நீங்கள் அவங்கள இன்னும் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா. ஏன்னா உங்களுக்கு உண்மை வருது. உண்மை எல்லாமே வெளியில் வருது. எஸ்பெஷலி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பற்றின உண்மை வெளியில் வருது. திரும்ப நம்ம ஃபியூ டேஸ் அதை தான் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு இட்ஸ் லைக் நல்லவங்களுக்கு கெடுதல் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடவுள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, பொறுமையாக இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ரொம்ப பியூர் சோல். உங்களுக்கு இவங்க பண்ண துரோகம் அவங்கள வந்து உருக்குலைக்க போகுது. ஏன்னா அவங்கள பற்றின ரகசியங்களை வெளியில் கொண்டு வரப்போகுது. நம்ம ப்ரைவேட் டிடெக்டிவ் இந்த எனர்ஜி வந்து ஃபியூ டேஸாக
வந்துட்டே இருக்கு. ஸோ கவலையப்படாதீங்க. நியாயம், உண்மை ஜெயிக்கே ஜெயிக்கும். அது உண்மை காதல் தோத்து போகவே போகாது. ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஜெய் சாய்ராம். காட் bless யூ.